காட்டுமயிலூர் ஊராட்சி மன்ற தலைவர், காட்டுமயிலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். வேப்பூர் அருகே உள்ள காட்டுமயிலூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் 233 பயனாளிகளுக்கு 39,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் வழங்கினார். மேலும் பொதுமக்கள் அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் தங்கள் தேவைகளை தயங்காமல் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முகாமில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கினர். காட்டுமயிலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மது அருந்துவது ரொம்ப தவறான ஒரு பழக்கம், அது செய்தால் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றத சின்ன வயசுல விதைங்க. அப்பா அம்மா பார்த்தா பிள்ளைங்க வளரும். அப்பா அம்மா உருப்படியா இல்லாட்டி பிள்ளைங்க நீங்க உருப்படியான்னு சொல்றது எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தாய் தகப்பன் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாதான் இது போன்ற விஷயங்கள் நடக்காம தவிர்க்க முடியும். எல்லாத்துக்கும் அரசை குறை சொல்வது மட்டுமே ஒரு விஷயம் இல்லை, மக்களிடமிருந்தும் அந்த பங்கேற்பு ரொம்ப 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 அவசியம். கிடைக்குதே போய் யூஸ் பண்ணலான்னு இருக்கக்கூடாது, அது சரியா அது தப்பா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கும். சீப்பா கிடைக்குது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது தப்புனா தப்புன்றது எப்படி நீங்க வளர்க்கணும், சின்ன வயசுலேருந்து வளர்க்கணும். அந்த பங்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும், குடிமகன்னா யாரு, பிரஜை, அவருடைய குடிமகன் நினைக்கிறது பிரஜைக்கு இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும், நாட்டுடைய மகனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. சின்ன வயசுல சொல்லி கொடுங்க. இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னா எனக்கு இந்த மது குடிக்கிற பழக்கம் கிடையாது. சின்ன வயசுல என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த வளர்த்ததுதான். 4 வயசு 5 வயசுல அப்பா சொல்லுவாரு அது கேவலமான பழக்கம்னு சொல்லுவாரு, அது கிட்டே போக கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த 4 வயசு 5 வயசுல என்னன்னே எனக்கு தெரியாது. பட் ஆனா அது ஒரு மேல ஒரு வெறுப்பு, அது பார்த்தாலே ஒரு எரிச்சல் சின்ன வயசுல வளருது. அதுக்கு நான் குடிக்கிறவங்க தப்பானு சொல்ல வரல, பட் ஜெனரலா சொல்றேன். சின்ன வயசுல அந்தந்த வீட்டுல சொல்லக்கூடிய சில பழக்கங்கள், மரியாதை கொடுத்து வளர்க்கணும், அடுத்தவங்க கஷ்டப்படாங்க அட்லீஸ்ட் பரிவா இருக்கணும், உதவி செய்கிற எண்ணத்தை வளர்க்கணும். இப்பெல்லாம் பேராசை, எனக்கு என்ன கிடைக்கும், இந்த திட்டம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும், அவனுக்கு கிடைச்சிருச்சா உடனே எழுதி போடு. கிடைச்ச மேக்சிமம் மனுக்கள் ஒரு நாளைக்கு 400 மனுக்கள் வீட்டு மனை பட்டா கேட்டாங்க அப்படின்னா இந்த 400 மனுக்கள்ல யார் தகுதி இருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் 5 புள்ள இருக்கும், அந்த 5 பிள்ளைக்கு 5 லெட்டர் எனக்கு வீட்டு மனை பட்டா வேணும், வீட்டு மனை பட்டா அப்படிலாம் பட்டா கொடுக்க முடியாது. அவங்க அப்பாக்கு இலவச வீட்டு மனை கொடுத்துருப்போம், அவங்களுக்கு 3 புள்ள இருக்கும், எனக்கு 3 புள்ள இருக்கும், அதுக்காக பட்டா தருவா அப்படின்ற எண்ணம் தான் மக்களுக்கு கூடிய. நம்ம மக்களை சம்பாரிச்சு எனக்குலாம் என் பேர்ல பட்டாவே கிடையாது, எனக்கு இடமே கிடையாது, நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம், பயணிக்கிறோம், பேரண்ட்ஸ் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அப்படியே போயிடுறோம். பட் எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு 3 வேணும் அப்படின்னு கேட்கல அர்த்தம், 1 வேணும் கேட்கல அர்த்தம், எனக்கும் இருக்கு பட் என் பிள்ளைகளுக்கு 3 வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது தகுதியற்ற மனுவாக மாறப்படுகிறது. ஒன்னும் எத்தனை தடவை மனு கொடுத்து எனக்கு கொடுக்கவே இல்லை, 4-5 பார்க்க கிடைக்கவே இல்லை. தகுதி இருந்தால் கிடைக்கும். அது போல ஒரு ஊராட்சியில சில இடத்துல தான் புறம்போக்கு நிலம் இருக்கும், அங்கேயே எல்லாருக்கும் வீடு வேணும். எனக்கு நாளைக்கு கூட வேப்பூர் வரும்போது ஒரு நரிக்குறை சமுதாயத்தை சார்ந்த ஒரு நண்பர் என்னை பார்த்து எனக்கு பட்டா வேணும், எனக்கு இங்கேயே எனக்கு வேணும் அப்படின்னாரு. இங்கே எல்லாம் கொடுக்கும்போது அரசு பொறுமைக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு எப்படிங்க தருது, பக்கத்து ஊர்ல தரேங்க, அதெல்லாம் போக முடியாது, இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே தான் நீ கொடுக்கணும்னா சில இடங்கள்ல பட்டா கொடுக்கறதுக்கான புறம்போக்கு நிலங்கள் இருக்காது. அப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்ல தான் இருக்குன்னா அதுக்கு போகணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆயுதரான மக்களுக்கு பிசிஎல் மக்களுக்கு நம்ம நிறைய பட்டா கொடுத்துருக்கோம், காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா சுமார் 6000 பட்டாக்கு மேல ஆளே இல்லை. பட்டா மட்டும் வாங்கிட்டு அவங்க எடுத்து குடிசையும் போல வீடு கட்டலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு போய் கேன்சல் பண்ணும்போது 20 வருஷம் கழிச்சு போது எனக்கு அந்த பட்டா வேணும், நான் வரேன், இன்னைக்கு இப்போ வந்து வீடு கட்ட போறேன். 20 வருஷம் கட்ட மாட்டாங்கன்னா இன்னைக்கு வரும்போது நான் பட்டா வேணும்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு மனு கொடுக்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் மக்கள் அப்ப தகுதியா இருக்கக்கூடிய ஒரு